இல்லை இது ஹெச் ராஜாவுடைய கருத்து தவறானது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இறந்த நபர் ஒரு தனி மனிதனாக, ஒரு சாமானியராக நம்ம பார்க்குறோம். இதில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளே தவறானது. அரசியல் ரீதியாக அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவராக இருந்து கொண்டு, இதுபோல் மக்களை பிரித்து ஆளுகிற அந்த மாதிரியான பேச்சே தவறானது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு இந்து என்பதற்காக அஜித் குமாருக்கு யாராவது குரல் கொடுக்காம இருக்காங்களா? எல்லா அரசியல் கட்சியினரும் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாமே ஒற்றுமையாக மக்கள், பொதுமக்கள் இந்த விஷயத்தில் காவல்துறையினுடைய செயலை எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க. அஜித்குமார் மட்டுமல்ல, இது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ யார் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அடிப்படையும் இல்லாமல் ஒருத்தரை காவல்துறையினர் இந்த போன்ற கொலை செய்கின்ற போது அதை அதை காத்திரமாக எதிர்ப்பவர்களாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார். இதில் சாதிய ரீதியாக, மத ரீதியாக பிளவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வேணா முக்கியமான இன்னொரு கருத்து சொல்கிறேன். ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் ஒரு செய்தி வந்ததுக்கு பிறகு ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொன்னா வேணா நியாயமானது. அதை அடிப்படையில், மத அடிப்படையில் சொல்லி மக்களை மீண்டும் பிளவுபடுத்துகின்ற இது போன்ற பேச்சுகள் தவறானவை, கண்டிக்கத்தக்கவை.